ஆட்சி வரும் போகும் நிலை என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். ஆட்சி வரும் போகும் நிலை என்று ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாத இருப்பினும் பன்மானம் உயிரென மதிப்போம், தமிழர் இனமானம் என்றுமே காப்போம். எதிர்த்து எதிர்த்துத்தான் வளர்ந்த இயக்கம், எதிர்க்கத்தான் வளர்ந்த இயக்கம், எதிர்த்து நிற்கத்தான் உங்களை ஆட்சி அமைவதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். நினைச்சுக்கிட்டா ஆளுக்காக நம்ம அனுப்பியிருக்காங்க. விஜய் தப்பா நினைச்சுட்டார். உன்னை ஆள்வதற்காக அனுப்பவில்லை ராஜா, உன்னை அம்பலப்படுத்துவதற்காக அனுப்பி இருக்கிறார் தலைவர். இந்த சிறப்புமிக்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புகழுரைக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் உள்ளபடியே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டதற்கு பின்னால் நான் பங்கெடுக்கும் முதல் பொதுக்கூட்டம் இது என்பதனால் உள்ளபடியே பெருந்த மகிழ்ச்சியோடு திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கிறேன். இன்றைய தினம் யார் யாரெல்லாம் அலங்கரித்த இடத்தில் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற வேதனையோடு சிங்கப்பெண் திட்டம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு முடிஞ்சிருக்கு. சாமானியர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் போலீஸ்காரங்களுக்கு தெரியும். நம்ம மரியாதைக்குரிய எம்பி ஆர் ராசா அவர்கள் கூட பேட்டியில சொன்னாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல, இதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கான்னு கேட்டாங்க. எந்த செயல் திட்டமும் இல்லாமல் நீங்க யாராவது போலீஸ்காரங்க தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க, ஒவ்வொரு போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்முடைய கழக ஆட்சியிலே கடந்த ஆண்டு தரப்பட்ட பொலேரோ ஜீப்பை வாங்கி இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடந்த ஆண்டு தரப்பட்ட புதிய பொலேரோ ஜீப்பை வாங்கி பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி எந்தவித திட்ட அறிவித்தலும் இல்லாமல் காவல்துறையே குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய திட்டம் தான் சிங்கப்பெண் திட்டம் என்று இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு பெருமளவில் ஆண்களை மிகைக்கக்கூடிய அளவுக்கு கூடியிருக்கும் பெண்களே பெண் சமூகத்திற்கென்றே பெரும் விடுதலையை பெற்றுத்தந்த ஒரு பெரும் புரட்சியாளராக அரசியல் களத்திலே வந்துவிட்டவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த இடத்தில் அதை சொல்வதற்கு காரணம், பழைய திட்டத்திலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் இந்த முதலமைச்சருக்கு மத்தியிலே 1973 அறிவித்து 1974 தமிழ்நாட்டிலே 22 சப் இன்ஸ்பெக்டர்களை இன்க்ளூட் செய்து முதலாக பெண்களை காவல்துறைக்கு அழைத்து வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது எவன் மறுத்தாலும் மறக்க முடியாத வரலாறு. நீ கடைசி வரைக்கும் ஸ்டிக்கர் தான் ஒட்டணும். ஏன்னா நீ செய்யணும்னு நினைச்சு வந்தா கூட நீ செய்யறதுக்கு எந்த திட்டத்தையும் மிச்சம் வைக்காத ஒரு சாதனை தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் அப்படியே மறந்தோ அல்லது வரலாற்றில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனதோ மேலும் மிச்சம் இருந்தால் அந்த மிச்சத்தை கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அதை முடித்து வைத்தவர் தான் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு பேசும். அவர் மிச்சம் வச்சிட்டாருன்னா அடுத்தவர் புதுமை திட்டம் என்றும் புதுமை பெண் திட்டம் என்றும் விடியல் பயணம் திட்டம் என்றும் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸ்டிக்கர் ஒட்டும் முதலமைச்சரே, மீண்டும் ஒருமுறை பதிவு செய்ய விரும்புகிறேன். 1000 ரூபாய் தான் நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது 2500 ரூபாய். எதுவரை இந்த பெண்கள் 1000 ரூபாய் பெறுகிறார்களோ அதுவரை இந்த மக்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். இதான் வரலாறு. அது மட்டுமா, இன்றைக்கு முத்தமிழ் அறிஞரை புகழரைக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஏன்னா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் பெண்களே இன்னைக்கு உங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. உங்களை தங்கள் தங்கைகளாக பிள்ளைகளாக சகோதரிகளாக நினைத்து அற்புதமான பல திட்டங்களை கொடுத்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு சிறிது ஓய்வு கொடுத்து விட்டீர்கள். மகிழ்ச்சி, வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எந்த தலைவரை புகழரைப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோமோ, நீங்கள் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி
எனக்கு பட்டாவில நானும் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. உனக்கு என்ன உரிமையோ அதே சம உரிமை எனக்கும் இந்த சொத்தில் இருக்கிறது என்று பெண்களே நீங்கள் கேட்பதற்கு 1989 பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை என்று நிலைநாட்டி காட்டி சட்டம் இயற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு பேசும் உண்மை. இன்னைக்கு பெண்கள் இருப்பதனாலும் நம்முடைய பகுத்தறிவு மண்ணிலே பகுத்தறிவை பறிகொடுத்து விட்டு இந்த பெண்கள் தான் நிறைய ஓட்டு போட்டு விட்டார்கள் இந்த முதலமைச்சருக்கு என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய பதற்றத்தை குறைப்பதற்குத்தான் இந்த வரலாற்று சிறப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்து சக்சஷன் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சட்ட நுணுக்கங்களை ஆய்வு செய்து ஆராய்ந்து, ஏன்னா இதெல்லாம் நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு சொன்னாங்க இதுலயே வந்துருச்சு, விகடன்லயோ இதுலயே வந்துருச்சு. ஆக்சுவலா என்னைக்குமே நல்லா பேசுவாரு விஜய். அன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழகத்தின் நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பெருமரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ருத்ர தாண்டவம் ஆடிய போது சட்டமன்றத்தில் இவர் அப்படியே உம்முன்னு மூச்சிட்டே இருந்தார்ல, அது ஏன்னு பார்த்தா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவர் இன்னைக்கு லீவா. சிரிக்கிறதுக்கு சொல்லல, சத்தியமா லீவா. நான் பேப்பர்ல படிச்சேன், அன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவர் லீவா. ஒன்னே ஒண்ணு சொன்னார், அது முதல்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. மேபி இவ்வளவு வருஷம் அவர் சினிமால இருந்தார் இல்லையா, அந்த அனுபவம் இருந்திருக்கும். மேபி இது குதிரை பேர ஆட்சி அல்ல, இது குதிரை வேக ஆட்சின்றார். மொத்தத்துக்கு அதான் பதிலா. எனவே நீங்கள் இவரிடத்தில் எழுதி கொடுப்பவன் விடுமுறை எடுத்தால் என்ன பேசுவது என்று தெரியாமல் சட்டமன்றத்தில் வீழ்த்துக் கொண்டிருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு முன்னால், பெண்களே உங்களுக்கு சொத்தில் உங்களுக்கு உண்டான உரிமை கிடைக்கவில்லை என்றால் அதில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து உங்களுக்கு சம உரிமை பெற்றுக் கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு. 1989 அரசு பணிகளிலே 30% இடஒதுக்கீட்டை, இன்னைக்கு அரசு பணிகளிலே பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் என்ன வரலாறு? அரசு பணிகளிலே 30% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு பெற்றுத் தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு. அதே போல இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு அம்மா இப்படி ரைட் சைடுல கையை விட்டு ரிப்பன் கட் பண்ணிச்சு பாத்தீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவங்க எவ்வளவு எளிமையானவர்கள் என்றால், நான் அப்பதான் தெரிஞ்சுட்டேன் அவங்க எவ்வளவு எளிமையானவங்கன்னா, கத்திரிக்கோளை கூட கவர்மெண்ட் சேவை வாங்கிட்டு வர மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்துருவாங்க. வீட்டுல இருந்து எடுத்து வந்துட்டு புரோட்டோகால் படி ஒரு மேயர் வெட்ட வேண்டியதை என்ன ஒரு திட்டமிடுதல், உடனே இதே உங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த எம்எல்ஏ பேசுகிறார், இதே விரிவாக்கத்தில் பேசுகிறார், நாங்க நேத்தே லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கான பணியை ஆரம்பிச்சிட்டோம். என்னது? பழி போடுறது. அதான் அவங்களுடைய பணி. நாங்க நேத்தே ஆரம்பிச்சிட்டோம் அபிஷியலா. உள்ள இருந்து விரல விட்டு அந்த மாதிரி விட்டது. ஒரு எவ்வளவு பெரிய அசிங்கம், ஒரு அரசியலில் அசிங்கம். அது வெட்டிட்டு உடனே ஒரு திரும்ப ஒரு விக்டிம் கார்டு. ஐயோ, ஒரு எம்எல்ஏ அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன புரோட்டோகால், ஜிசிசி புரோட்டோகால் என்னன்னே தெரியாம, ஒரு மேயர் தான் ஹெட்ங்கிறதே புரியாம அதை வெட்டிட்டாங்க. உடனே நான் ஒரு கர்ப்பிணி பெண் பிள்ளை பெற்றிருந்தேன், கஷ்டப்பட்டு இருந்தேன், ஒன்னா போய் எப்படியாவது போயிடுறதுக்காக வந்து அப்புறமா 1/4 மணி நேரம் லேட்டா வந்த உங்களை வரலாறு மன்னிக்குமா? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலைக்காக அதிகம் வருந்தி ஒரு முதலமைச்சர் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொன்னார் என்றால் வரலாற்றிலே அவருடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னார். ஆனால் அவர் அதிமுகவின் சார்பாக எதிர்த்து நின்றார். அப்படி எதிர்த்து நின்ற போது இன்று நம்மை விட்டு, நம்முடைய கூட்டணியை விட்டு சென்று விட்ட மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலே இருந்தார். இருந்துகிட்டே சொன்னாரு, திருவிக நகர் தொகுதியில நான் ஆம்ஸ்ட்ராங் மனைவியை எதிர்க்க மாட்டேன் என்றார். அதையும் ஆட்சேபனை செய்யாமல் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். ஆனால் நீங்கள் கேவலம் ஒரு சட்டமன்ற பதவிக்காக நடுத்தரவிலே வந்து, இதே பல்லவி எம்எல்ஏ நடுத்தரவிற்கு வந்து ஒரு சட்டமன்ற பதவிக்காக நடுத்தரவிற்கு வந்து உங்களுக்கு உரிமை வேண்டும், நியாயம் வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் எப்படி சட்டமன்றத்துக்கு வரலாம் என்று கேட்டவர்தான் இந்த பல்லவி. இவர் பேசுகிறார் ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைக்காக, ஒடுக்கப்பட்டவருடைய குரலுக்காக இவர் பேசுகிறார். மாறாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து இளம் வயதில் இப்படியும் ஒரு மேயர் இருக்க முடியும் என்பதை இந்திய வரலாற்றுக்கு உணர்த்தி காட்டியது மேயர் பிரியாவை கொண்டு வந்து சாதனை படைத்த ஆட்சிதான் திராவிட மாடலின் ஆட்சி.
ஆனா மக்களே, இவனுடைய இந்த கான்ஸ்பிரசி தியரி கேமுக்கு தயவு செஞ்சு பலியாயிராதீங்க. பொழுதுக்கு இதே கதை தான். நான் எஸ்சி, நான் பெண்ணு, அப்ப இவங்கெல்லாம் யாரு? இப்போதும் பழைய ஸ்கிரிப்ட தூக்கிட்டு வந்துட்டார் திருச்சியில. பழைய தூக்கி ஏமாற போடுறீங்க அப்படிங்கிறார். அதை நம்புவதற்கு மக்கள் இருப்பதாக அவர் நினைக்கிறார். இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்திலே ஏழுக்கு ஏழையும் எல்லா அனைத்தையும் நாங்களே வெல்வோம் என்று பேசுகிறார் ஆதவ அர்ஜுனா, விரிவாக்கம் எம்எல்ஏ. ஆனால் பெண்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இதே உள்ளாட்சிகளிலே 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து பெண்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக லோக்கல் பஞ்சாயத்துகளிலே, கார்பரேஷன்களிலே பெண்கள் பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்று சட்டம் இயற்றி பெண்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி அமைப்புகளிலே உறுதி செய்த தலைவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது வரலாறு. அவர் உறுதி செஞ்சதுலதான் இப்ப நீ வந்து அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு மேயரையே குறைவாக பேசி, அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலவரத்துக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் 44,000 பெண்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இன்றைக்கு நாம் யார் புகழை பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கலைஞர் பேசினார், அதையும் இங்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஒரு மேடையிலே பேசினார். இன்னைக்கு அது எவ்வளவு பொருந்தி வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பொருந்தி வருதுன்னா, இந்த வியர்வையும் சேர்த்து வைத்தே பேசினார் கலைஞர். என்ன இது? என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகு என்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் நன்றோ? முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் நன்றோ? 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலையில் உருட்டிவிட எத்தனிக்கும் உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும், ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலையில் உருட்டிட எத்தனிக்கும் உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும், ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். 6லும் சாவு, 6லும் சாவுதான், 100லும் சாவுதான், ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. 6லும் சாவுதான், 100லும் சாவுதான், ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்தோட பிறந்தோம். சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்தோட பிறந்தோம். சீதை வில்லுடன் பிறந்தது போல். கொற்ற கொடையா கொள்கையா? இன்னைக்கு எல்லாம் ஓடிட்டான் கொள்கையை தாரா பார்த்துட்டு. எல்லாம் கொள்கையை கை கழுவிட்டு கொள்கை ஒன்றுமில்லை என்று விட்டுவிட்டு ஓடிவிட்டார் எல்லாரும். முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த செய்தியை சொல்லி காட்டினார். கொற்ற கொடையா கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பார் என்பதும், கொற்ற கொடையா கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலையன்று. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், ஆட்சி வரும் போகும் நிலையன்று ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாது இருப்பினும் தன்மானம் உயிரென மதிப்போம், தமிழர் இனமானம் என்றுமே காப்போம். ஆட்சியில் இருப்பினும் இல்லாது இருப்பினும். இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த மக்களுக்கு உரைத்த சூளுரை. இன்னைக்கு அப்படியே அது பொருந்தி வருகிறது. என்னைக்கோ வெயில் காலத்தில் பேசியிருப்பார் போல இருக்கு. இன்னைக்கு அப்படியே வேர்வை ஊற்ற ஊற்ற அந்த செய்திகள் நமக்கு பிறந்து வருகிறது. எவ்வளவு நுணுக்கமாக முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த பெண்களுக்காக செயல்பட்டார் என்றால், விதவை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூட கைம்பெண் என்று சொல்லி 2 புள்ளிகளை வைத்து அவர்களை மங்களகரப்படுத்தியதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த வரலாற்றிலே. ஆனால் இன்றைக்கு நாம எங்க நிக்கிறோம், என்ன பேசுறோம் என்பதையே தெரியாத ஒரு முதலமைச்சரை வர வைத்து விட்டு, ஊர் முழுக்க சாதியை பார்த்து வேட்பாளரை நிற்க வைத்து விட்டு, நான் எந்த காலத்துல சாதியை பார்த்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்கிறார். எல்லாவற்றுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் இதுக்கு. நான் முதலமைச்சர் விஜயை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். நீங்க யாரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்னு தெரியுது.
உங்களுடைய முன்னுதாரணம், உங்களுடைய ரோல் மாடல் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா எப்பவுமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டார். என்ன நடந்தாலும் சரி. வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்றத பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? உங்களதான் கேட்கறேன். எதுக்குன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பேன், நீங்களும் கேட்டே இருப்பீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா பேசிட்டு இருக்கப்ப ரொம்ப தீவிரமா குனிஞ்சு அப்படின்னு தலையாடிட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இருக்கிறதே பெரிய தாலாட்டு மேடை தான். ஆனா வெயில்ல வருமானு நினைக்கல. எங்க விட்ட கவனிச்சுதான் இருக்கீங்க. அக்கௌண்டபிலிட்டி. வந்தே பாரத்தை யாரு கொடியரசுக்கு துவக்கி வைப்பா? மோடி. ஆனா அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. ஆனால் ஒடிசால ட்ரெயின் கொண்டுச்சுன்னு யார் போனோம்? அமைச்சர் போனோம். அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா யாரோ சதி செய்கிறார்கள், அவரு விட்டா எங்க போயிடுவாருன்னா தெரியுமில்ல யாரை தோண்டி இருப்பாருன்னு. விஜயோட ரோல் மாடல் நரேந்திர மோடி தான். ஏன்னா அவரை பார்லிமெண்ட் வச்சு கேள்வி கேட்டா செத்து இத்து உளுத்து போன மகாத்மா யாரு? ஜவஹர்லால் நேருடைய பணத்தை தோண்டி இருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நேரு தான் அப்படின்னு. விஜய்க்கு ஒரு தைரியம், இதையே நம்புறதுக்கு இந்தியாவில் ஆள் இருக்கும் போது பீஸ் காரியரை திமுக தான் பிடிக்கிட்டு போயிட்டான். இல்லையா? பீஸ் காரியரை திமுக தான் பிடிக்கிட்டு போயிட்டான். வேண்டுமென்றே பிரச்சனை செய்கிறார்கள். தேடி தேடி பார்த்தாங்க, எதுவும் கிடைக்கல. இந்த கோயம்பேடுல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவன் திமுக கொடி போட்டு ஒரு கார் பக்கத்தில் நிக்கிறான். திமுக காரன் தான் எல்லாம் பண்றான். கஷ்டப்படுறான்னு பாவம். அவனுங்களே இப்ப நினைச்சு பார்த்திருப்பாங்க, பேசாம எதிர்கட்சியா இருந்திருக்கலாம். டேய், வரலாற்றை புரட்டி பாருங்களடா. எதிர்கட்சியாக இருந்து எதிர்த்துத்தான் இந்த மண்ணிலே தன்னை வளர்த்துக் கொண்டது திராவிட இயக்கம் என்பதுதான் வரலாறு. இந்தியாவே எமர்ஜென்சிக்கு பயந்த போது பட்டி தொட்டி எங்கும் கூட்டம் நடத்தி கலைத்துப்பார் என்று இந்திரா காந்திக்கு சவால் விட்ட ஒரு தலைவர் இந்திய வரலாற்றில் இருந்தார் என்றால் அது ஒற்றை தலைவர் முத்தமிழர் கலைஞர் என்பது வரலாறு. எதிர்த்துத்தான் வளர்ந்த இயக்கம், எதிர்க்கத்தான் வளர்ந்த இயக்கம், எதிர்த்து நிற்கத்தான் உங்களை ஆட்சி அமைவதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். நினைச்சுக்கிட்டா ஆளுறதுக்காக நம்ம அனுப்பியிருக்காங்கன்னு விஜய் தப்பா நினைச்சுட்டார். உன்னை ஆள்வதற்காக அனுப்பவில்லை ராஜா, உன்னை அம்பலப்படுத்துவதற்காக அனுப்பி இருக்கிறார் தலைவர். யார் இந்த இடத்துல யாரை கொண்டு வந்து நரேந்திர மோடியை பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டார். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால மித்ரோம் ஏ கியா ஹுவா, ரஷ்யாவுடைய கரன்சி குறைய மாட்டேங்குது, அமெரிக்காவுடைய கரன்சி குறைய மாட்டேங்குது, மற்ற நாடுகளுடைய கரன்சி குறைய மாட்டேங்குது, இந்தியாவுடைய கரன்சி தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு அவர் சொல்லும் போது சற்றேற குறைய 60 ரூபா தான் டாலருக்கு நிற்கிறாங்க இந்திய ரூபாயின் மதிப்பு. இப்ப எவ்வளோ? 96 கிட்ட. ஆனால் இதற்கும் காரணம் யார்தான்? ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிலைமைக்கும் காரணம் யார்தான்? புரியலையா? ஒருவேளை இருக்கலாம். மோடி சொல்ல சரியா இருக்குமோ? நம்ம பாட்டுக்கு விளையாட்டா சொல்லுவோமா? மோடியை நியாயப்படுத்தினார் அழிம்பு சாட்டா போட்டு முடிச்சு விட்டுருவா. நான் அதைத்தான் சொன்னேன். கார்த்திக் சிதம்பரம் பேசினார். நான் அதான் சொல்றேன், கார்த்திக் சிதம்பரம் பேசினார். பெரும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசினார். நாங்க சப்போர்ட் பண்ணலன்னா கூட திமுக ஆட்சி அமைக்காது. நாங்க என்ன பண்றது? எங்க மேல தப்பில்லை. நாங்க சப்போர்ட் பண்ணலன்னா கூட திமுக ஆட்சி அமைக்காது. நாங்க சப்போர்ட் பண்ண மட்டும் ஆட்சி அமைச்சிட போறாங்க. அதனால நாங்க போயிட்டோம். 2014 தேர்தலை விடு, 2019 தேர்தலை விடு, 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது 22 விட குறைவாக வைத்திருந்த சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் அழைத்து பேசிக் கொண்டிருந்த போது கொள்கை கோட்பாடு கொண்ட கொள்கையின் மீது உறுதியாக நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நினைத்திருந்தால் மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கும். காங்கிரஸே என்ன பண்றது, நீ ஆட்சிக்கு நாங்க வரலன்னா கூட நீ ஆட்சி அமைக்க போற, நாங்க பிஜேபி கூட போயிடுறோம் சொல்லிருக்கலாமா இல்லையா? சொன்னாரா? மந்திரா தூக்கிட்டு அன்னைக்கு கலைஞர் அமைச்சாரு. அன்னைக்கும் கொள்கை ரீதியாக பாபர் மசூதியையும் பொது சிவில் சட்டத்தையும் 370 அப்ரகேஷனையும் நீ வாய் திறந்து பேசக்கூடாது என்று அவர்களுக்கு கொள்கையிலே வாய்ப்போட்டு போட்டு இந்தியாவில் ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைக்கு வாய்ப்போட்டு போட்டது என்றால் அது இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழர் கலைஞர் தான். சரி விடு,
அது ஒரு தப்பு, ஒரு பிரச்சனை வச்சுக்க, ஒரு ஃபால்ட்னே வச்சுக்க. ஆனால் அதற்கு பிறகு 3 முறை வாய்ப்பு கிடைத்த போது கூட கொண்ட கொள்கையின் மீதும் ஏற்ற நண்பனுக்காகவும் வைத்திருந்த கூட்டணிக்காகவும் உண்மையாக நின்று காட்டிய ஒற்றை தலைவர் இந்தியாவில் இருந்தால் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு மறக்காது தெரிந்து கொள். என்ன வாய் பிடிச்சது மாங்கா பிடிச்சது ஏன் பேசிடுறானு? நீ ரிசைன் பண்ணிட்டு போ. ஏண்டா ரிசைன் பண்ணிட்டு போய் விளையாடிட்டு இருக்கிறீங்க? இன்னொரு எம்பி உதயநிதி ஸ்டாலின் ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஏண்டா யார் தலைமையிலடா கூட்டணி? யார் பொறுப்பேற்ற கூட்டணி? பிராண்ட் யாரு? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொன்ன பிராண்டா. இந்த பிராண்ட்ல தானே வின் பண்ணீங்க, இல்ல ராகுல் காந்தியை காட்டி வின் பண்ணீங்களா? பிராண்ட் யாரு? வெக்கம் கட்டவர்கள். அவரை ரிசைன் பண்ண சொல்லு. தலைமையிலே திமுக தலைமை கூட்டணி. அப்ப வரலாற்றிலே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்தாலும் அதற்கு தான் பொறுப்பு இல்லை. ஆனா அவர் பேசியிருக்கார். இன்னொரு இடத்துல ஜோக்கா பேசுவாங்க நரேந்திர மோடி. அப்ப சொல்லுவாரு, நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு, உடனே ஒரு வெயிட்டரை கூப்பிட்டேன், இப்ப சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். உடனே இந்த வெயிட்டர் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்கு தான் இந்த எல்லா புகழும் சேரும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன் கவனிக்கிறீங்களா? அது ஏன் தப்பு? புகழ் யாருக்கு போய் சேரணும்? பயமா வேற இருக்கு. நீங்க சமையல் பத்தி இருக்கு, பெண்கள் சொல்ல மாட்டீங்க, நான் ஏதாவது கேட்டேன்னு வைங்க. இது முத்தமிழறிஞர் கலைஞரால் பகுத்தறிவு பெறப்பட்ட பெண் சமூகம். ஏண்டா சமைக்கிறது எங்களுக்கு மட்டும் தான் கடமையா நேரா கேட்டா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வெயிட்டர் அந்த கிரெடிட் எடுக்க முடியுமா? கிரெடிட் யாருக்கு? சமையல் செஞ்ச குக்குக்கு. இதை நரேந்திர மோடி சொல்கிறார். எதுக்கு சொல்றாருன்னா, விண்வெளியில் ராக்கெட் விட்டீங்கன்னா அதுக்கான கிரெடிட்டை சோனியா காந்தி எடுத்துக்கிறாங்க, நியாயமா சயின்டிஸ்ட் தானே போகணும் அப்படின்னு உதாரணம் சொன்ன அதே நரேந்திர மோடி தான் சந்திராயன் போச்சா விண்வெளியில, சந்திராயன் போய் இறங்கின உடனே எல்லாரும் சந்திராயனை காட்டிட்டு இருக்காங்க, எல்லா டிவியும். திடீர்னு டிவியை கட் பண்ணிட்டு நரேந்திர மோடியை காட்டுறான். நரேந்திர மோடி கொடியாட்டிட்டு இருக்காரு. இதே மோடி தான் அதை சொன்னார். அது கிரெடிட் வந்து அந்த எடுக்க கூடாது. இன்னும் 100 உதாரணங்களை நரேந்திர மோடி உதாரணங்களை சொல்ல முடியும். சேம் விஜய் ஆட்சிக்கு வந்த மறுநாளே, யார் டைலாக் இது? ஆட்சிக்கு வந்த மறுநாளே இப்ப திருச்சி என்ன சொல்றாரு, நம்மால முடிஞ்ச வரைக்கும் விவசாயக்காரன் தள்ளுபடி பண்ணிருக்கோம். ஐயா அன்னைக்கு சொல்லும் போது அப்படி சொல்லிய ராஜா, ஆட்சிக்கு வந்த மறுநாளே என்ன பண்ணுவோம்? பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவோம். மறுநாள் இவ்வளவு லென்த்தா இருக்குது. இன்னைக்குதான் சிங்கப்பன் திட்டம், ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டத்துக்கே ஒரு மாசம். ஆட்சிக்கு வந்த மறுநாளே எல்லாம் பண்ணிட்டு, எப்படி நரேந்திர மோடி அதுக்கு வந்து கேரவன்ல வந்து ஒரு இது கவர் எழுதணும். அந்த கவர்ல எழுதினா, ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். உலகத்துல என்ன நல்லது நடந்தாலும் யாருக்கு தான் கிரெடிட்? மோடி. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை கூட யாரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டா. சேம் நல்லது நடக்கிற தமிழ்நாட்டில் அண்ணன் டிஆர்பி ராஜா துவக்கி வைக்க திட்டங்களையே திரும்ப போய் கையெழுத்து போட்டு, எவனுக்கு எவ்வளவு தைரியம்னா அண்ணன் டிஆர்பி ராஜாவையே அதுல மென்ஷன் பண்ணி நீ என்ன பண்ண அவரே கேட்கிறாங்க. எல்லா நல்லதுக்கும் விஜய் காரணம். ஆனால் நான் தான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன், சரிப்பா இப்பதான் வந்திருக்கிற செய்ய முடியாது, நீ என்ன பண்ணு, ஒரு டைம் லைன் கொடுத்துரு, இத்தனை தேதிக்கு பிறகு என்ன கேளுங்க, நான் தான் பொறுப்பு. இத்தனை தேதிக்கு பிறகு என்ன கேள்வி கேளுங்கள், அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு விஜயை பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லு. எனவே பெண்களுக்காக பல சிறப்புகளை செய்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை அந்தஸ்தில் உயர்த்தி அவர்களை உயர்வுபடுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவருடைய பயண திட்டங்களை சிறப்பு செய்து பொய்யான ஒரு பரப்புரையை பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் இந்த சீமான் போன்றவர்களும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பொய் பரப்புரையை கடந்த ஆட்சியிலே செய்தது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று நான் கேட்கிறேன். இதே கடந்த ஆட்சியிலே நம்முடைய திராவிட நாயகன் மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கடந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று ஒரு பட்டத்தை சுமத்தினார்கள். இந்தியாவுடைய டோட்டல் ஆவரேஜ் ஒர்க்கிங் உமன் ஃபோர்ஸ் லேபர்
ஒட்டுமொத்தமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திலும் கணக்கிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் 34% என்பது ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் மட்டும் அது 43% வைத்திருந்த சாதனை நாயகர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ரோட்ல கிடந்த கொட்டாங்குச்சி இப்படி கொண்டு வந்து அலங்கரிச்சு வச்சிட்டீங்களே. பெண்களே, தாய்மார்களே, ஒரு வாய்ப்பு வரும். அது மேபி மேயர் தேர்தலில் வரலாம், மேயர் தேர்தலோடு சேர்ந்து வரலாம், அல்லது அது இடைத்தேர்தலாக வரலாம், அல்லது இன்னொரு தேர்தலாக வரலாம். ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம். அப்படி எது வந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த பெண் சமூகத்துக்கு செய்ததையும் அவர் ஏதோ ஒரு வகையில் விட்டு சென்ற ஏதாவது ஒன்றை நேரமின்றி இல்லாமையால் விட்டு சென்ற ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் அதை நிறைவேற்றிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற சாதனை நாயகனின் ஆட்சியும் பெண்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தலை நிமிர்ந்து நிற்க வையுங்கள். திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.